Salut mes amis, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் நாம் தினசரி உரையாடல்களில் அதிகமாக பயன்படுத்தும் பிரெஞ்சு வினைச்சொற்களில் ஒன்றான ஃபேர். இதில் 20 வித்தியாசமான பயன்பாடுகளை அதாவது அதற்குரிய உதாரணங்களுடன் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா. முதலாவதாக ஃபேர் லா cuisine, சமையல் செய்தல். Je fais la cuisine tous les soirs. Je fais la cuisine tous les soirs. நான் தினமும் மாலை சமையல் செய்கிறேன். இங்கு சமையல் செய்தலுக்கு ஃபேர் என்ற வினைச்சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்து ஃபேர் லே கூர்ஸ், ஷாப்பிங் செய்தல், பொருட்கள் வாங்க செல்லுதல். உதாரணமாக je fais les courses le dimanche. Je fais les courses le dimanche. நான் ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் செய்கிறேன். Je fais les courses le dimanche. இந்த வாக்கியத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஷாப்பிங் செய்வதால் le dimanche என்று கூறியிருக்கிறேன். இதுவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும், இந்த கிழமையில் வார ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் செய்வதானால் je fais les courses dimanche என்று கூறலாம். Faire la vaisselle, பாத்திரங்கள் கழுவுதல். Il fait la vaisselle après le dîner. Il fait la vaisselle après le dîner. Il fait la vaisselle, அவர் அல்லது அவன், fait la vaisselle பாத்திரம் கழுவுகிறார், après le dîner. Après le dîner இரவு உணவுக்கு பிறகு. அவன் இரவு உணவுக்கு பிறகு பாத்திரம் கழுவுகிறான். Il fait la vaisselle après. Faire le lit, படுக்கையை சரி செய்தல். Elle fait son lit chaque matin. Elle fait son lit, அவள் தனது படுக்கையை சரி செய்கிறாள். chaque matin, ஒவ்வொரு காலையும். அவள் ஒவ்வொரு காலையும் தனது படுக்கையை சரி செய்கிறாள். Elle fait son lit chaque matin. Faire du sport. Faire du sport, உடற்பயிற்சி செய்தல். Je fais du sport 3 fois par semaine. Je fais du sport 3 fois par semaine. Je fais du sport, நான் உடற்பயிற்சி செய்கிறேன். 3 fois par semaine, வாரத்தில் 3 தடவைகள். வாரத்தில் 3 தடவைகள் நான் உடற்பயிற்சி செய்கிறேன். Je fais du sport 3 fois par semaine. Faire la queue, வரிசையில் நிற்றல். Les gens font la queue devant la banque. Les gens font la queue devant la banque. Les gens, மக்கள், font la queue, வரிசையில் நிற்கிறார்கள். devant la banque, வங்கியின் முன்பு. மக்கள் வங்கியின் முன்பு வரிசையில் நிற்கிறார்கள். அடுத்து faire attention, கவனம் செலுத்துதல். Je fais attention en traversant la route. Je fais attention en traversant la route. Je fais attention, நான் கவனமாக இருக்கிறேன். En traversant la route, நான் சாலையை கடக்கும் போது கவனமாக இருக்கிறேன். Je fais attention en traversant la route. Faire un voyage, பயணம் செய்தல். Ils font un voyage en France cet été. Ils font un voyage en France cet été. Ils font un voyage
அவர்கள் ஒரு பயணம் செய்கிறார்கள். en France பிரான்சிற்கு cet été இந்த கோடையில் அவர்கள் ஒரு பயணம் செய்கிறார்கள். Ils font un voyage en France cet été. Faire une erreur. ஒரு பிழை செய்தல். J'ai fait une erreur dans mes devoirs. நான் எனது வீட்டு பாடத்தில் ஒரு பிழை செய்தேன். J'ai fait une erreur dans mes devoirs. இந்த வாக்கியம் இறந்த காலத்தில் இருக்கிறது. ஃபேர் என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் நான் என்ற எழுவாயோடு வரும் பொழுது ஜே ஃபே என்று வரும். ஃபேர் லா ஃபெட் கொண்டாடுதல். Ils font la fête pour son anniversaire. Ils font la fête அவர்கள் கொண்டாடுகிறார்கள். pour son anniversaire அவனுடைய பிறந்த நாளிற்காக. அவர்கள் அவனுடைய பிறந்த நாளிற்காக கொண்டாடுகிறார்கள். Ils font la fête pour son anniversaire. Pour son anniversaire. Faire le ménage. சுத்தம் செய்தல். Elle fait le ménage le samedi matin. Elle fait le ménage. அவள் வீடு சுத்தம் செய்கிறாள். Le samedi matin. சனிக்கிழமை காலையில். அவள் சனிக்கிழமை காலையில் வீடு சுத்தம் செய்கிறாள். Elle fait le ménage le samedi matin. Faire la connaissance. ஒருவரை அறிமுகமாகிக் கொள்வது. Je suis contente de faire votre connaissance. Je suis contente. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். De faire votre connaissance. உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Je suis contente de faire votre connaissance. Faire du bruit. சத்தம் செய்தல். Les enfants font beaucoup de bruit. Les enfants font beaucoup de bruit. Les enfants குழந்தைகள் font beaucoup de bruit அதிக சத்தம் செய்கிறார்கள். குழந்தைகள் அதிக சத்தம் செய்கிறார்கள். Les enfants font beaucoup de bruit. Faire un gâteau. ஒரு கேக் செய்தல். Nous faisons un gâteau au chocolat. நாங்கள் ஒரு சாக்லேட் கேக் செய்கிறோம். Nous faisons un gâteau au chocolat. அடுத்து faire une pause. ஓய்வு எடுத்தல். Je vais faire une pause de 5 minutes. Je vais faire une pause de 5 minutes. Je vais faire une pause. நான் ஓய்வு எடுக்க போகிறேன். de 5 minutes 5 நிமிடம். நான் 5 நிமிடம் ஓய்வு எடுக்க போகிறேன். Je vais faire une pause de 5 minutes. Faire du vélo. சைக்கிள் ஓட்டுதல். Je fais du vélo tous les week-ends. Je fais du vélo tous les week-ends. நான் ஒவ்வொரு வார இறுதியிலும் சைக்கிள் ஓட்டுகிறேன். Je fais du vélo tous les week-ends. Tous les week-ends ஒவ்வொரு வார இறுதியிலும். Faire un appel அழைப்பு செய்தல். Je fais un appel à ma mère. Je fais un appel à ma mère. நான் எனது அம்மாவுக்கு ஒரு அழைப்பு செய்கிறேன். À ma mère எனது அம்மாவுக்கு. Je fais un appel à ma mère. Faire un dessin படம் வரைவது. Mon fils fait un beau dessin. Mon fils
fait un beau dessin. Mon fils, என்னுடைய மகன், fait un beau dessin. Un beau dessin ஒரு அழகான படம். fait un beau dessin ஒரு அழகான படம் வரைகிறான். Mon fils fait un beau dessin. Faire une promenade நடைப்பயணம் செய்வது. Nous faisons une promenade au parc. Nous faisons une promenade au parc. நாங்கள் பூங்காவில் நடைப்பயணம் செய்கிறோம். Nous faisons une promenade au parc. Faire des projets. திட்டங்கள் தயாரித்தல். Ils font des projets pour l'avenir. Ils font des projets pour l'avenir. Ils font des projets. அவர்கள் திட்டங்கள் செய்கிறார்கள். pour l'avenir எதிர்காலத்திற்காக. அவர்கள் எதிர்காலத்திற்காக திட்டங்கள் செய்கிறார்கள். Ils font des projets pour l'avenir. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேர் என்ற வினைச்சொல்லை வைத்து தினமும் நாம் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை படித்திருப்பீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.